வெல்கம் சில்ட்ரன். நாம் ஏற்கனவே 4th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 2வது பாடம் நீர் அப்படிங்கிற பாடத்தை நம்ம நடத்திட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த பாடத்தின் பின்பகுதியில் உள்ள மதிப்பீட்டு பகுதி. சரிங்களா? ஓகே, பாருங்கள். பக்க எண் 75 எடுத்துக்கோங்க. மதிப்பீடு 1. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. பூமியில் நீர் மிகவும் டேஸ் வளமாகும். என்ன வளம்? விலை மதிப்புள்ளவா, திட, அடுத்து வாயு. 3 எது கரெக்டு? விலை மதிப்புள்ள. செகண்ட் ஒன், நீரானது டேஸ் நிலைகளில் காணப்படுகிறது. 2, 3, 4. எத்தனை நிலையில் காணப்படுது? ஆன்சர் 3. 3வது கொஸ்டின், நீரானது டேஸ் வெப்பநிலைக்கு கீழ் உறைந்து பனிக்கட்டியாக மாறுகிறது. 10 டிகிரி செல்சியஸா, 100 டிகிரி செல்சியஸா, 0 டிகிரி செல்சியஸா? ஆமாம், 0 டிகிரி செல்சியஸ். அதுதான் கரெக்டான ஆன்சர். 4. நீரானது நீர் ஆவியாக மாறும் முறை டேஸ் ஆகும். சுருங்குதல், ஆவியாதல், உறைதல். ஆன்சர் ஆவியாதல். ஓகேவா? 5. சுற்றுப்புறத்தில் உள்ள உயிரினங்களின் இயக்கங்களை கட்டுப்படுத்துவது எது? மிதிவண்டியா, நீர் சுழற்சியா, நீரின் மறுசுழற்சியா? நீர் சுழற்சி. ஓகே, அடுத்ததாக ரோமன் லெட்டர் 2, கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. நீரானது வெப்பப்படுத்தப்படும் போது டேஸ் ஆக மாறுகிறது. பனிக்கட்டியா, நீராவியா? நீராவியாக மாறுகிறது. நெக்ஸ்ட், நீரானது டேஸ் பனிக்கட்டியாக மாறுகிறது. வெப்பப்படுத்துவதாலா, உறைவதாலா? உறைவதால். 3. நீர்த்துளிகள் இணைவதால் டேஸ் உருவாகும். மழையா, மேகமா? மேகம். 4. நீர் சுழற்சியானது டேஸ் கிடைப்பதை அதிகரிக்கிறது. நீர் தொட்டியா, நிலத்தடி நீரா? நிலத்தடி நீர். 5. டேஸ் மழைநீர் சேகரிப்பு முறைகளில் ஒன்றாகும். மேற்கூரை நீர் சேகரிப்பா, நீர் சுழற்சியா? மேற்கூரை நீர் சேகரிப்பு. அடுத்தது ரோமன் லெட்டர் 3, சரியா அல்லது தவறா என எழுதுக. 1. பொருட்களின் அனைத்து நிலைகளுக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பது நீர் ஆகும். சரியா தவறா? சரி. 2. பூமியின் வெப்பத்தை கட்டுப்படுத்துவது நீர் சுழற்சி ஆகும். சரியா தவறா? சரி. 3. வெப்பப்படுத்துவதால் நீராவியாக மாறுவது ஆவியாதல் எனப்படும். சரியா தவறா? சரி. 4. நமது மூளை தனது நிறையில் 37% நீரை கொண்டுள்ளது. சரியா தவறா? தவறு. அது 73% வரும். 5. மேற்கூரை நீர் சேகரிப்பு முறை வேளாண்மையில் பயன்படுத்தப்படுகிறது. சரியா தவறா? சரி. அடுத்ததாக ரோமன் லெட்டர் 4, சுருக்கமாக விடையளி. கேள்வி 1. நீரின் நிலைகளை எழுதுக. ஆன்சர் பேஜ் நம்பர் 70. பதில் நீர் 3 நிலைகளில் உள்ளது. அதிலிருந்து இது உள்ளன வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. உறைதல் என்றால் என்ன? பக்க எண் 71. ஆன்சர், வெப்பநிலை 0 டிகிரி சென்டிகிரேடுக்கு கீழே குறையும் போது நீரானது பனிக்கட்டியாகிறது. இம்முறைக்கு உறைதல் என்று பெயர். அது வரைக்கும் சரிங்களா? ஓகே, மூன்றாவது கேள்வி, நீர் சுழற்சியில் உள்ள முறைகளை எழுதுக. ஆன்சர், பக்க எண் 72. பாருங்க, 3 நிலைகள் எதுலானா? 1 ஆவியாதல், 2 சுருங்குதல், 3 வீழ்படிவாதல். கொஸ்டின் நம்பர் 4. 2001ஆம் ஆண்டில் மழைநீர் சேகரிப்பை
கட்டாயமாக்கிய மாநிலம் எது? பக்கம் எண் 74. பாருங்கள், மழைநீர் சேகரிப்பை கட்டாயமாக்கிய முதல் இந்திய மாநிலம் தமிழ்நாடு ஆகும். சரிங்களா? அடுத்தாக கொஸ்டின் நம்பர் 5. மழைநீர் சேகரிப்பு குழி அமைக்க தேவையானவை எவை? பேஜ் நம்பர் 74. இதற்கு பாருங்கள் ஆன்சர். பெருங்கற்கள், சிறுகற்கள் மற்றும் மணல், இந்த மூன்றுமே மழைநீர் சேகரிப்பு குழி அமைக்க தேவையான பொருட்கள் ஆகும். அடுத்ததாக ரோமன் லெட்டர் 5. விரிவாக விடையளி. கேள்வி 1. நீர் சுழற்சி என்றால் என்ன? நீர் சுழற்சியின் முக்கியத்துவங்களுள் எவையேனும் 3 எழுதுக. பேஜ் நம்பர் 72, 73 ரெண்டுலேயுமே இருக்குது. ஆன்சர் பாருங்கள். இதிலிருந்து ஆவியாதல், சுருங்குதல் மற்றும் வீழ்படிவாதல் போன்ற முறைகளினால் நீரில் ஏற்படும் தொடர்ச்சியான சுழற்சியை நீர் சுழற்சி எனப்படுகிறது. இதையும் எழுதணும். அதனுடைய முக்கியத்துவம் அடுத்த பக்கத்தில் இருக்குது. அதில் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதேனும் ஒரு 3 பாயிண்ட்ஸ் எழுதினாலே போதும். ஓகேவா? அடுத்த கொஸ்டினுக்கு வாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். இது ரெண்டுமே விரிவான கேள்வி. 2வது கேள்வி, மழைநீர் சேகரிப்பு என்றால் என்ன? மழைநீர் சேகரிப்பின் நன்மைகளை எழுதுக. பேஜ் நம்பர் 73 and 74. பாருங்கள், மழைநீர் சேகரிப்பு என்றால் எதிர்கால பயன்பாட்டிற்காக மழைநீரை சேகரித்து சேமித்து வைக்கும் முறைக்கு தான் மழைநீர் சேகரிப்பு என்று பேர். இதுவரைக்கும் எழுதிட்டு அப்புறம் அதனுடைய பயன்கள் வந்து பின்னாடி இருக்குது. அதில் ஒரு 3 பாயிண்ட்ஸையும் சேர்த்து மொத்தமாக எழுதிக்கோங்க. இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். தென் ரோமன் லெட்டர் 6. கீழே உள்ள படத்திற்கு வண்ணம் தீட்டி தேவையான இடத்தில் கீழ்காணும் பெயர்களை எழுதுக. சரிங்களா? பாருங்கள், இது ஏற்கனவே இந்த படம் முன்னாலே இருக்குது. அதை பார்த்து கரெக்டாக கலர் அடிங்க. அடிச்சுட்டு இந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா, இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸ், இந்த 4 பாக்ஸ்லேயுமே அதில் என்ன எழுதிக்கோ அதே மாதிரி பார்த்து நீங்களும் அப்படி எழுதிக்கோங்க. இதில் பேஜ் நம்பர் 72 நீங்கள் திருப்பிங்கன்னா எல்லாமே அதில் இருக்குது. பாருங்கள், இருக்குதுங்களா? நீர் சுழற்சி இதை மாதிரி எல்லாமே கலர் அடிச்சுக்கோங்க. பாக்ஸில் இதை எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு செயல் திட்டம். மேற்கூரை மழைநீர் சேகரிப்பு அமைந்துள்ள வீட்டு மாதிரியை செய்து வருக. சரியா? இப்போ மழைநீர் தொட்டி அமைக்கிறதுக்குள்ள வழிமுறை நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு வீடு மாதிரி செய்து, தெர்மோக்கோல் இல்லையா, அது என்ன செய்ய வீடு மாதிரி செய்து அது என்ன செய்கிறோம்? அதில் மேற்கூரையிலேருந்து தண்ணி விழுற மாதிரியும் அது தண்ணியில் அதிலேருந்து குழாய்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணி கீழே மழைநீர் தொட்டியில் விழுற மாதிரி நம்ம என்ன செய்யணும்? அதை அமைக்கணும். இது நீங்கள் தெர்மோக்கோல்லையும் செய்யலாம், அட்டையிலையும் செய்யலாம். உங்கள் ஐடியா படி நீங்கள் இந்த மழைநீர் தொட்டியை செய்துட்டு வாங்க. ஓகே. இதுலேயும் நல்லா மதிப்பீடு எல்லாத்தையும் அழகாக முடிச்சுட்டு வாங்க. கொஸ்டின் ஆன்சர் நோட்டில் எழுதி படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.